திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவனுக்கு இனியவன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அற்புதமான ஒரு சிவாலயத்தை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். அந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் வட்டம். திருக்கோயிலூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் ஜம்பை அப்படி இருக்குது. இது தென்பெண்ணை நதியின் வடகரையில் அமைந்துள்ளது. அந்த ஆலயத்தை தான் பார்க்க வந்திருக்கீங்க. இங்கே சுவாமி விசாலாட்சி அம்பாள் உடனுரை காசி விஸ்வநாதர் அப்படின்ற திருநாமத்தில் அருள் புரிகிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆலயத்துலேயும் காசி விஸ்வநாதர்னா ஒரு சிறிய வடிவில் இருப்பார். ஆனால் இங்கே சுவாமி மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருமேனியில் இருக்கிறாரு. இது இயற்கை சூழல் நிறைந்த பகுதியில் இங்கே சுவாமி இருக்கிறாரு. வயல்வெளியில் அற்புதமான ஒரு சிவாலயம், அழகான கற்கோயில். அதுதான் இப்போ நீங்கள் தரிசனம் பண்ண வைக்க. சிற்றம்பலம். இதுதான் அந்த காசி விஸ்வநாதர் ஆலயம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஆலயம். இங்கே சுவாமிக்கு எதிர்க்க ராஜநந்தி நந்தி கம்பீரமான தோட்டத்தில் காட்சி அளிச்சிட்ருக்காரு. இதுக்கு எதிர தான் சுவாமி இருக்கார். அற்புதமான வேலைப்பாடோட உடைய நந்தி, ரொம்ப அருமையான சூழலில் இந்த நந்தி இருக்கார். இங்கே எதிர்க்க தான் காசி விசாலாட்சி அம்பாள். இங்கே சுவாமி தான் காசி விஸ்வநாதர் அப்படின்ற திருநாமத்தில் இருக்கிறாரு. மிக அற்புதமான கலைநயத்தோடு கட்டப்பட்ட இந்த ஆலயம். ரொம்ப அற்புதமான திருமேனியில் சுவாமி இருக்கார். இதனுடைய வெளித்தோற்றம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இது எழில் நிறைந்த வயல் பகுதியில் காணப்படுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அருமையான சூழலில் இந்த ஆலயம் இருக்குது. இது இப்போ தான் 2017 தான் இந்த குடமுழுக்கு பண்ணது. அற்புதமான திருமேனியில் காசி விஸ்வநாதர் இருக்கார். பெரிய சிவலிங்க திருமேனி. இங்கே ஒரு சித்தர் இருந்து வழிபாடு பண்ணதாகவும், அவர் நிறையா சுவாமிகிட்ட அட்டமா சக்திகளையும் பெற்றதாகவும், அதுக்கப்புறம் அவர் இங்கேயே ஜீவ சமாதி அடைஞ்சதாகவும் சொல்கிறாங்க. அவருடைய ஜீவ சமாதியும் அது உள்ளதாக இருக்குது. அவர் அங்கே சிவலிங்கம் வச்சுருக்காங்க. மிக அற்புதமான, இங்கே பாருங்கள், ரோடு ஓரமாக இங்கே வயல்வெளிக்கு இடையில சுவாமி இருக்கார். பெரிய கற்கோயில். சுவாமி ரொம்ப அழகான காட்சி கொடுத்துட்ருக்காரு. இது ஜம்பை இந்த ஊரில் இருக்குது. அற்புதமான திருமேனி கொண்ட சுவாமி. இங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக சுவாமி இருக்கிறதால ஆலயமும் அழகாக அற்புதமான திருமேனியோடு இருக்குது. இதுதான் அந்த கற்கோயில். அமைதியான சூழலில் இருக்குது. இங்கே சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் ஒரு வித அமைதி கிடைக்குது. எல்லாத்துக்குமே தியானம் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தும். பெறப்பட்ட ஆலயம் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் கற்கோயில் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்க தான் விசாலாட்சி அம்பாள் இருக்காங்க. அருமையான திருக்குளத்தில் எதிர்க்க அம்பாள். என்னென்ன பார்த்தீங்கன்னா காசி அன்னபூரணி அம்பாள் விசாலாட்சி இங்கே இருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா விசாலாட்சி அம்பாள் உள்ளே இருக்காங்க. இது நந்தீஸ்வர பெருமான். மேலே பாருங்கள், அருள்மிகு விசாலாட்சி அம்பாள் ஆலயம் ஜம்பைன், அந்த மாதிரி ஆலயத்து தான் இது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே எதிர்க்க சுவாமியுடைய ஆலயம். பெரிய கற்கோயில் அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தை சுவாமியுடைய திருவருளில் இன்றைக்கி அடியன் தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடச்சிருக்கு. இதை காணொலி மூலமாக காண்ற அடியார்களுக்கும் சுவாமியுடைய திருவருள் கிடைக்கணும், அவருக்கும் சுவாமியுடைய தரிசனம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி அற்புதமானது எதிர்க்க குளம் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஆலயம் இருக்குது. அதனால் அடியார் பெருமக்கள் இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணணும். அது மாதிரி இருக்குது. இதுதான் விஸ்வநாதர் ஆலயம். அருமையான திருமேனியோட சுவாமியோடைய திருவருளால் இந்த ஆலயத்தை அடையிற தரிசனம் பண்ணோம். பாருங்கள், மிகப்பெரிய திருமேனியோட சுவாமி காசி விஸ்வநாதர் என்ற திருநாமத்தோடு அருள் புரிகிறார். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. சிவா திருச்சிற்றம்பலம்.